வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த கிளாஸில் இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்போட அடிப்படை உரிமைகளை ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த கிளாஸில் ஆர்டிகல் 19 டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் ஆர்டிகல் 14 18 ஈக்குவாலிட்டி அது முடித்தோம். ஸோ ஆர்டிகல் 19, இந்த சரத்து 19 இந்த ஆர்டிகல் பேரே என்ன அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்துக்கான உரிமை. ஆனா இதுல இந்த ஒரு ரைட் மட்டும் இல்ல, இது கீழே பாத்தீங்க அப்படின்னா 6 ரைட்ஸ். மொத்தமா ஆர்டிகல் 19 சரத்துன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல மொத்தம் 6 உரிமைகள் இந்திய அரசியலமைப்பால ஒரு குடிமகனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த ஆர்டிகல் 19 இருக்கக்கூடிய அந்த 6 உரிமைகள் என்ன? அந்த 6 உரிமைகளும் பாத்தீங்க அப்படின்னா மெயினா இந்த ஆர்டிகல் 19 இந்த ஜேர்னலிஸ்ட், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கருத்து சுதந்திரம் இல்லையா, கருத்து சுதந்திரம் எங்கெல்லாம் சப்ரஸ் பண்ணப்படுதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 9 எங்களுக்கு 19 எங்களுக்கு வயலேட் ஆகுது. இப்போ ஆர்டிகல் 19 என்னது? இது ஒரு அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ ஆர்டிகல் 19 வயலேட் ஆச்சு, ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆச்சு அப்படின்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போவாங்க. இந்த ஆர்டிகல் 19 பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா டெய்லியும் நியூஸ் பேப்பர்ஸ்ல சரிங்களா, டெய்லியும் கோர்ட்ஸ்ல. ஏன் அப்படின்னா இதுல அவ்வளவு தூரம் பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டா இதுல நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறது தான் காரணம். இன்னொரு விஷயம், இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்டுமே அப்சல்யூட் கிடையாது. அப்சல்யூட்டா இப்போ ஃபர்ஸ்ட் இதோட ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமையை என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்துக்கான உரிமை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இது அப்சல்யூட் கிடையாது. நீங்க என்ன வேணா பேச முடியாது, என்ன வேணா அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது கம்ஸ் வித் லிமிடேஷன். அதுக்கு உண்டான லிமிடேஷன்ஸோட வருது. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன்ஸ்லயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இப்போ ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிறதா இந்த சரத்தோட மீனிங். அப்ப என்ன வேணா பேச முடியாது, அதுக்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்க கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு லா மூலியமா தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இதுல தெளிவுபடுத்தியிருக்காங்க. சும்மா நம்ம ஒரு டைமும் இதான் தப்பு இதான் தவறு அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சும்மா வாய் மொழியில சொல்லிட முடியாது. அதையும் ஒரு சட்டம் மூலியமா தான் கொடுத்தாகணும், ஒரு ஆக்ட் மூலியமா தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிறதும் இந்த ஆர்டிகல்லே குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆர்டிகல் 19 இருக்கக்கூடிய 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னெல்லாம் லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் மொத்தமா பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஆர்டிகல் 19 முடிவுக்கு வந்துடும். ஆர்டிகல் 19ல 6 ஃபண்டமெண்டல் ரைட்டும் லைனா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதோட ABCDEFன்னு சொல்லிட்டு 6 ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு. இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறாங்க. இந்த ABCDE அதுக்குள்ள இருக்கிறதே மேட்ச் பண்ற மாதிரி. அப்ப அதோட லைனா தெரிஞ்சுக்கணும். 6 ஃபண்டமெண்டல் ரைட்டை ரேண்டமா தெரிஞ்ச பத்தாது, லைனா தெரிஞ்சுக்கணும். இதுல சில ஃபண்டமெண்டல் ரைட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு வரும்போது அரசியலமைப்புல இல்ல, அதுக்கப்புறம் லேட்டரா ஆட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்க போற இதுல இருக்கக்கூடிய ஒரு 3வது ப்ரொவிஷன்ஸா இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இந்த தொழிற்சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள் இதெல்லாம் வைக்கிறதுக்கான உரிமை பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் இருக்கும்போது கொடுக்கப்படல, அதுக்கப்புறம் லேட்டரா ஆட் பண்ணப்பட்டது. ஸோ 97th கான்ஸ்டிடியூஷன் 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணிருக்காங்க. பின்னாடி காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சேர்க்கப்பட்டது. ஸோ இப்போ 19 இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ ஒரு பாலிட்டி புக் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 சரத்து 19 கீழே 6 ப்ரொவிஷன்ஸ் இப்போ தற்போது இருக்கு. சில ப்ரொவிஷன்ஸ் லேட்டரா ஆட் பண்ணாங்க, அது லேட்டரா ஆட் பண்ணதையும் நம்ம பார்க்கலாம். முதல் ப்ரொவிஷன், ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த ஜேர்னலிஸ்ட்னு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா இந்த பத்திரிகையாளர்கள் அதிகமாக தாக்கப்படுறது இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ்ல தான் தாக்கப்படுறாங்க. ஸோ அவங்க என்ன வேணா பேசிடுறாங்க, என்ன வேணா எழுதிடுறாங்க இல்லையா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வேணா பேசுறாங்க, என்ன வேணா எழுதிடுறாங்க. ஆனா கவர்மெண்ட் சில லிமிடேஷன்ஸ் வச்சிருக்கு. இந்த லிமிடேஷன்ஸ்க்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களை அரெஸ்ட் பண்றதும், அவங்க மேல கேஸ் போடுறதும், இந்த நியூஸஸ் எல்லாமே இந்த ஆர்டிகல் 19 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸை சேர்ந்தா வருது. இப்போ ரீசெண்டா கூட பேப்பர்ல நேற்று பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா டெல்லி நியூஸ்ல ஒரு மாணவி ஒரு போயம் எழுதுனது, ஒரு போயம் எழுதிருக்காங்க. அந்த போயம் பாத்தீங்க அப்படின்னா அரசுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா நான் பெயிலபிள் ஆஃபென்ஸ்ல வர வந்துடும். நான் பெயிலபிள் நான் பெயிலபிள் இதுவும் நம்ம பின்னாடி பார்ப்போம். இதெல்லாமே நம்ம பாலிட்டி கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா புரிஞ்சிடும். இப்போ நான் பெயிலபிள் அப்படின்னா, பெயில் அப்படின்னா ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, யாரோ ஒருத்தர் அக்யூசேஷன் ஏதோ ஒரு கிரைமுக்காக, உடனே அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போதுமான எவிடன்ஸ் கரெக்டா கொடுக்க முடியல அப்படின்னா அவனை ஜெயிலே வச்சிருக்க முடியாது. என்ன பண்ணணும்? பெயில விட்டுறணும். ஆனா சில அஃபென்சஸ் இருக்கு, அந்த அஃபென்சஸே பாத்தீங்கன்னா நான் பெயிலபிள்னு சொல்லிடுவாங்க. என்னதான் அக்யூசேஷன் பண்ண பின்னாடி
ஐ மீன் அவங்களோட எவிடன்ஸை வந்து கொடுக்க முடியல அப்படின்னாலும் அவங்கள வந்து பெயில் பண்ணாம அவங்கள பெயில வெளியே விடாம நான் பெயிலபிள்லே வச்சுக்கலாம், ஜெயிலுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா நான் பெயிலபிள் அஃபென்ஸ். பெயிலபிள் அப்படின்னா பெயில் கொடுக்கலாம், நான் பெயிலபிள் அப்படின்னா பெயில் இல்லாத மாதிரி. சரிங்களா, பெயில் கொடுக்க முடியாது, அந்த அஃபென்சஸ்க்குலாம் பெயில் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ்ல யாரையாச்சும் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமையில வந்து இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ்ல யாராவது அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் அ நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அவங்களுக்கு வந்து பெயில் கிடையாது. இப்போ ஆர்டிகல் 19ல ஃபர்ஸ்ட் நிறைய அதிகமாக நியூஸ் பேப்பர்ல பார்க்கக்கூடிய ப்ரொவிஷன் ஏன்னு வச்சுப்போம், ஏபிசிடின்னு இருக்கும், சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 2, சப்செக்ஷன் 3 அப்படின்னு கூட இருக்கும். ஸோ அது முக்கியம் கிடையாது, ஆனால் அது 6 லைனாக தெரியணும். இப்போ ஆர்டிகல் 19ல ஏல வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நீ நிறைய இடங்கள்ல ஆர்டிகல் 19 பிராக்கெட் 1 சப்செக்ஷன் 1 போட்டு கூட இதை குறிப்பிட்டிருப்பாங்க. அதான் 19(1)ன்னு சொல்லலாம், 19(a)ன்னு சொல்லலாம். இந்த பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்துக்கான உரிமை, இதை பத்தியும் அடுத்த டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது 2வது பார்த்தீங்க அப்படின்னா சப்செக்ஷன் பி இல்லாட்டி பி 19B, அமைதியாகவும் ஆயுதமின்றி ஒன்று கூடுவதற்கான உரிமை அப்படிங்கிறதும் கான்ஸ்டியூஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிட்டிசனுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி. ஸோ பீஸ்ஃபுல்லாக அசம்பிள் பண்ணலாம். சரிங்களா, ஏதாவது ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறீங்க, ஏதாவது உங்களுக்கு வந்து உரிமைகள் பாதிக்கப்படுது, உங்கள் ஏரியாவுக்கு தண்ணி வரல, உங்கள் ஏரியாவுக்கு ரோடு போடல அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல நின்று ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். ஆர்ம்ஸ் எதுவுமே கேரி பண்ணக்கூடாது. சரிங்களா, கம்பு கவுதாரி எல்லாம் வச்சு ஐ மீன் இதெல்லாம் ஆயுதமெல்லாம் வச்சுட்டுலாம் நிற்கக்கூடாது. ஸோ பீஸ்ஃபுல்லாக வித்தவுட் ஆர்ம்ஸ் உங்களுக்கு வந்து டெமோக்ராட்டிக்காவே கான்ஸ்டியூஷன்லேயே உங்களுக்கு அந்த உரிமை கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், ஒரு சிக்னிஃபிகண்டான ஏரியால இருந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். 3வதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் ஆர் யூனியன்ஸ் ஆர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். சங்கங்கள், சரிங்களா, யூனியன் அசோசியேஷன் அப்படிங்கும்போது சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் இண்டஸ்ட்ரியல் யூனியன்ஸ் அல்லது கூட்டுறவு கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்குவதற்கான உரிமையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல 19 clause C 19 சப்செக்ஷன் 3 எப்படியான வச்சுக்கலாம். இந்த 3வது ஆர்டிகல்ல வந்து ப்ரொவிஷன்ல வந்து இதையும் குறிப்பிட்டிருக்காங்க. 4வதா அதே 19ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட் டு மூவ் ஃப்ரீலி. இந்தியாவின் எல்லை முழுவதும் சுதந்திரமாக செல்ல உரிமை. இந்தியாவோட டெரிட்டரி எங்கெல்லாம் இருக்கு, மேலே ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கீழே கன்னியாகுமரி, இந்த பக்கம் அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து குஜராத் வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ள நீங்கள் எங்கே வேணால் ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம். ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் த இந்தியா. இந்தியாவின் எல்லை முழுவதும் சுதந்திரமாக செல்ல உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனால் லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த லிமிடேஷன்ஸ் என்ன உங்களுக்கே தெரியும், இந்தியாவோட எல்லை முழுவதும் போகலாம், ஆனால் லிமிடேஷன்ஸ் இருக்கு. நார்த் ஈஸ்டர்ல இருக்கக்கூடிய நாகாலாந்து, அசாம்ல இருக்கக்கூடிய சென்சிட்டிவான ஏரியாக்குள்ள போக முடியாது. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த பார்டர், பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த பார்டர் சென்சிடைஸ்ட் ஏரியாக்குள்ள நீங்க சாதாரணமா உள்ள போக முடியாது. ஸோ இதுல இருந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் த இந்தியா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. ஒருத்தரோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள நீங்க தாராளமா ஃப்ரீயாலாம் மூவ் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இந்த 4வது சப்செக்ஷனும் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 19 clause 4. ஆர்டிகல் 19 clause 5 இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். ரைட் டு ரிசைட், இந்தியாவின் எந்த பகுதியிலும் வசிப்பதற்கும், இன் எனி பார்ட் செட்டில், ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில், வசிப்பதற்கும் குடியேறுவதற்கும் உண்டான உரிமையை வந்து ஆர்டிகல் 19 clause 5 இல்லை சப்செக்ஷன் 5ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ABCDEன்னு கூட இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அடுத்ததாக வந்து லாஸ்டா சப்செக்ஷன் 6ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட் டு பிராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், எந்த ஒரு தொழிலையும் பயிற்சி செய்வதற்கான உரிமை இருக்கு. அண்ட் டு கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட், பிஸ்னஸ், சரிங்களா, எந்த தொழிலையும் நீங்க பயிற்சி செய்வதற்கான உரிமையும் கொடுத்துருக்காங்க. அல்லது எந்த ஒரு தொழில், வர்த்தகம் அல்லது வணிகத்தையும் மேற்கொள்வதற்கான உரிமை. நீங்க இந்தியாவுக்குள்ள எந்த விதமான லீகலான பிஸ்னஸையும் பண்ணலாம். சரிங்களா, இந்த பிஸ்னஸ் எந்த விதமான பிஸ்னஸும் பண்ணலாம் அப்படின்னு இதுல குறிப்பிட்டிருக்காங்க. எந்த விதமான ப்ரொஃபஷன்ஸும் நீங்க பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பட் சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ என்ன விதமான பிஸ்னஸும் பண்றேன் அப்படிங்கும்போது கஜா கடத்துறது அந்த மாதிரி பிஸ்னஸ், ட்ரக் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, இல்லீகல் ஆர்ம்ஸ் பண்ணக்கூடாது இல்லையா. அப்போ இதெல்லாம் தான் அதோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இப்போ இந்த 19ல வந்து கொடுத்துருக்கிற இந்த 6 ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகலை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், இந்த ஆர்டிகல் 19ஓட பேரே அதிகமாக நியூஸ்ல வருது, அதிகமாக ஆர்டிகல் 19னா சொல்றது இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லா பேசுறதுக்கு உண்டான உரிமையை கொடுக்குறாங்க. அப்போ ஒருத்தனுக்கு பேசுறதுக்கு உண்டான உரிமையை கொடுத்தா அவன் அடுத்தது என்ன பண்ணுவான், அடுத்தது வந்து ஒரு இடத்துல கூடி பேசுவான் இல்லையா. பேசுறதுக்கு உண்டான உரிமையை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்ததான் என்ன பண்ணுவீங்க, ஒரு 4-5 பேர் கூடி பேசுவீங்க. அதான் ரெண்டாவது ப்ரொவிஷன், ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி. ஸோ பேசுறதுக்கு உண்டான உரிமை ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்.
உரிமையை கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்துல கூடி பேசுவீங்க இல்லையா? அதான் ரைட் டு அசெம்பிள். ஸோ ஒரு இடத்துல கூடிட்டீங்க. ஒரு இடத்துல கூடிட்டா அடுத்து என்ன பண்ணுவீங்க? கூட்டமா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பீங்க. அந்த கூட்டத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பீங்க. நாங்கலாம் இந்த ஒரு கூட்டம். அதுதான் வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்றதுக்கான ரைட். ஸோ கூட்டமா இருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? கூட்டமா ஒரு இடத்துக்கு மூவ் ஆவீங்க இல்லையா? ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் மூவ் ஆவீங்க. அதுதான் வந்து ரைட் டு மூவ் ஃப்ரீலி. இந்தியா டெரிட்டரியில எங்க வேணாலும் ஃப்ரீயா மூவ் பண்ணலாம். ஸோ ஃப்ரீயா மூவும் பண்ணிட்டீங்க. மூவ் பண்ண பின்னாடி என்ன பண்ணுவீங்க? ஏதோ ஒரு இடத்துல செட்டில் ஆவீங்க. கரெக்ட்டா? இப்ப அந்த 5வது இதுல என்ன சொல்றாங்கன்னா, ரைட் டு ரிசைட் அண்ட் செட்டில் எனி பார்ட் ஆஃப் தட் கண்ட்ரி. எங்க வேணா நீங்க வந்து தங்கலாம், வசிக்கலாம், குடியேறலாம்ங்கிற உரிமையும் குடுத்துட்டாங்க. இந்த 5ம் பண்ணிட்டீங்க. 6வதா என்ன பண்ணுவீங்க? 6வதா வந்து உங்க பொழப்புக்காக ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன பிராக்டிஸ் பண்ணுவீங்க இல்லையா? மொத்தமா எங்கேயோ செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வேலைக்காக ப்ரொஃபஷன வந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ இதான் வந்து அந்த 6 ஆர்டிகல். இந்த 6 ஆர்டிகல் கதை மாரி இன்னொரு சொல்றேன். உங்களுக்கு ஃப்ரீடம், ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு பேச்சு உரிமை குடுத்துட்டாங்க. பேசுனவங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்துல கூட்டமா கூடுவீங்க இல்லையா? ஒரு அசெம்பிள் ஆவீங்க. அசெம்பிள் ஆன பின்னாடி அத கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க? ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. 3 முடிஞ்சிருச்சு. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மொத்தமா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஒரு இடத்துக்கும் மூவ் ஆவீங்க. ரைட் டு மூவ் ஃப்ரீலி 4 ஆயிடுச்சு. 5வதா என்ன பண்ணுவீங்க? ஒரு இடத்துக்கு கூட்டமா மூவ் ஆனா, ஒரு இடத்துல போய் தங்குவீங்க. அதான் 5வது ப்ரொவிஷன். 6வது ஏதாச்சும் ஒரு வேலை செய்வீங்க இல்லையா? ஏதாவது ஒரு பொழப்புக்காக ஒரு வேலை செய்யணும் அப்படிங்கும்போது, வேலை செய்வீங்க. அதான் வந்து 6 ஆர்டிகல். இப்ப இந்த 6 ப்ரொவிஷன்ஸும் இந்த மாரி லைனா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதுல இந்த 6 உரிமைகள் வந்து சொல்லிட்டேன். இந்த பெயர்லயே இருக்கு இல்லையா? இந்த உரிமைகள்ல இந்த பெயர்கள் இருக்கு. ஆனா இதுல லிமிட்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு அப்சல்யூட்டா என்ன வேணாலும் பண்ணிற முடியாது. இப்ப இந்த லிமிட்டேஷன்ஸ் இந்த 6 ஆர்டிகிளுக்கும் சேர்த்தி லிமிட்டேஷன்ஸ் வந்து நம்ம லைனா பார்க்கலாம். சரிங்களா? ஒண்ணொண்ணுக்கும் பார்க்க வேணாம். ஏன்னா ஆர்டிகிள் 19 அப்படிங்கிறது பன்ச்சா எடுத்துக்கலாம். ஆர்டிகிள் 19 மொத்தமா தான் பார்ப்பாங்க. ஒரு ஒரு ஆர்டிகிளா பார்க்க மாட்டாங்க. ஸோ யூனியன் ஃபார்ம் பண்றதுக்கு அப்படிங்கிறத வந்து இருக்கிற அந்த ஆர்டிகிள் 19 கிளாஸ் சில வந்து யூனியன் ஃபார்ம் பண்றதையும் பார்ப்பாங்க. அந்த யூனியன் எங்க ஃபார்ம் பண்ணணுங்கிறத பார்ப்பாங்க. சில பேத்துக்கு யூனியன் ஃபார்ம் பண்றதுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மிலிட்டரி பர்சனா இருந்தா யூனியன் ஃபார்ம் பண்ண முடியாது. சிவில் சர்வன்ட்ஸ் இப்ப நீங்க எக்ஸாம் எழுதி சிவில் சர்வன்ட் ஆகுறீங்க. உங்களுக்கு ஒரு யூனியன் ஃபார்ம் பண்றதுக்கு சிவில் சர்வன்ட்ஸ் யூனியன்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது. குரூப் 2 ஆஃபீசர் யூனியன், குரூப் 1 ஆஃபீசர் யூனியன் அது மாரிலாம் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. அதனால இந்த ஆர்டிகல் 19ல இருக்கக்கூடிய 6 ஆர்டிகிளையும் சேர்த்தி என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, என்னெல்லாம் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ஒண்ணொண்ணா பார்க்கலாம். சில லிமிட்டேஷன்ஸ் இப்ப நியூஸ்லயும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு நியூஸோட சேர்த்தி பார்க்கும்போது எப்பவுமே பாலிட்டி வந்து நல்லாவே புரியும். இப்ப முதல் லிமிட்டேஷன்ஸா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்ல முதல்னு இல்ல. மொத்த லிமிட்டேஷன்ஸ்ல நம்ம முதல்ல என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். இது ஒண்ணு டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது வந்து கோர்ட் நீதித்துறைய கண்டெம்ப்ட் அவமதிக்கிறது. ஸோ நீதித்துறைய அவமதிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்க லிமிட்டேஷன்ஸ்ல வரும். ஆர்டிகிள் 19 என்ன வேணா பேசிற முடியாது. நீதித்துறைய அவமதிக்கிற மாரி பேசிற முடியாது. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க மேல வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. 2வதா வந்து இந்த ஆர்டிகிள் 19ல இன்னொரு முக்கியமான நியூஸ்ல வரக்கூடிய விஷயம், இப்ப டெல்லி யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு மாணவி போயம் எழுதி அவங்கள ஜெயில்ல போட்டுருக்காங்க. அதுக்கு எல்லாம் ரிலேட்டடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேச துரோக வழக்கு. செடிஷன் அப்படிங்கிற இந்த தேச துரோக வழக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டேஷன்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் இருக்கிறனால ஆர்டிகல் 19 நம்ம ஃபுல் அண்ட் ஸ்பிரிட்ல ஃபாலோ பண்ண முடியல. நம்ம சொல்ற ஏதாவது ஒரு கருத்து தேச துரோகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேச துரோக வழக்கு போட்டுறாங்க. செடிஷியஸ் ஆக்ட், தேச துரோக ஆக்ட். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ல இருக்கு. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட பப்ளிக் ஆர்டர் மாரலே சாவனிட்டி இதெல்லாம் பாதிக்கப்படுது. சரிங்களா? பப்ளிக் ஆர்டர் ஒரு பப்ளிக் லா அண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா? சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை. இத பாதிக்கிற மாரி இந்த ஆர்டிகல் 19ல ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படும். இந்தியாவோட சித்தாந்தத்த ஏதாவது பாதிக்கிற வகையில ஏதாவது நடக்குது அப்படின்னா, உடனே ஆர்டிகல் 19ல அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல வந்துரும். சாவர்னிட்டி இந்தியாவோட இறையாண்மைய பாதிக்கிற மாரி எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஆர்டிகல் 19ஓட லிமிட்டேஷன்ஸா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், செடிஷன்ஸ், பப்ளிக் ஆர்டர், மாரலிஸ், சாவர்னிட்டி இன்னும் 2, 3 விஷயங்கள் நம்ம அத அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்ப இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்ட வந்து அவமதிக்கிறது. ஆர்டிகல் 19ல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ல ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்ன வேணா பேசலாம் அப்படிங்கும்போது கோர்ட்டை அவமதிக்கிற மாதிரி நீங்க பேசிட முடியாது. நீதித்துறையை அவமதிக்கிற மாதிரி. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது இந்த விஷயம் கோர்ட்டை வந்து அவமதிச்சிருச்சு அப்படின்னு யாரு இதை வந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னா கோர்ட்டே தான் முடிவு பண்ணும். ஸோ இவங்க பேசினது ஜட்ஜை வந்து ஒன்னா அவங்களோட வேலையை செய்யாம விடுற மாதிரி ஏதாவது ரிமார்க்ஸ்
இல்லை அவங்களோட வேலையை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ரிமார்க்ஸ், இந்த மாதிரி ரிமார்க்ஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை ஜட்ஜை வந்து மதிக்காதது, அவர் சொல்லி விஷயத்த வந்து மதிக்காதது, இது எல்லாமே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் வரும், கோர்ட் அவமதிக்கிறதுல வரும். இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பவர் யாருக்கு இருக்கு? ஜுடிஷியரிக்கு தான் இருக்கு. இந்த கண்டெம்ட் ஆஃப் பவர் ஜுடிஷியரியில யாருக்கு இருக்கு அப்படின்னா, ஒன்லி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், இவங்க 2 பேத்துக்கு தான் இந்த கண்டெம்ட் ஆஃப் பவர் இருக்கு. ஹை கோர்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த லோவர் டிவிஷனல் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பவர் கிடையாது. அப்போ அந்த கோர்ட்டெல்லாம் நம்ம அவமதிக்கலாமா அப்படின்னு கேட்டால், அந்த கோர்ட்டையும் நம்ம அவமதிக்க முடியாது. அந்த கோர்ட்ல நீங்க ஏதாவது கண்டெம்ட் பண்ணீங்க அப்படின்னா, அவமதிச்சிங்க அப்படின்னா, அது எங்க அதோட விசாரணை வரும் அப்படின்னா, ஹை கோர்ட்டுக்கு வந்துடும். ஸோ லோயர் கோர்ட்ஸ்க்கும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல ஏதாவது கேசஸ் இருக்கு அப்படின்னா, அதுவும் ஹை கோர்ட் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இதான் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்து 2020-21 வந்து பிரசாந்த் பூஷன் அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர், அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து, ஒரு ட்விட்டர் போஸ்ட்டில் வந்து அப்போ இருந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒரு ரிமார்க்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து ஹார்லி டேவிட்சன் பைக்கில் வச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாரு. ஸோ அதுக்கு ஒரு ரிமார்க்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ உடனே அந்த ரிமார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஜட்ஜை வந்து நேரடியாக தாக்குற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் எ கேஸ் ஆஃப் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இது வந்து ஜட்ஜை வந்து அவமதிக்கிற மாதிரி ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் பூஷன் மேலே கேஸ் போட்டாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட் லாயர். ஸோ அவர் மேலே அந்த கேஸ் போட்டவொடனே என்னாச்சு அப்படின்னா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல கேஸ் யார் வேணாலும் போட முடியாது, சரிங்களா? யார் வேணாலும் கேஸ் போடலாம், ஆனால் அந்த கேஸ் உடனே எல்லா கோர்ட்டும் எடுத்துக்க முடியாது. ஸோ கேஸ் வந்து கோர்ட் எடுக்கணும் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல், சாலிசிட்டர் ஜெனரல், அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல், இவங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா? இவங்க 3 பேர்த்தோட ஒப்புதல் பேர்ல தான் வந்து அந்த கேசஸ் வந்து எடுக்க முடியும். இதே ஸ்டேட் அப்படின்னா அட்வொகேட் ஜெனரல். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, பிரசாந்த் பூஷன் மேலே ஸோ அவர் வந்து ட்விட்டரில் ஒரு ரிமார்க் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் கேஸ் போட்டுறாங்க. இந்த கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் கேஸ் வந்து அட்டார்னி ஜெனரல் அப்ரூவ் பண்ணிடுறாரு. அப்ரூவ் பண்ணோடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த கேஸை வந்து டீட்டெயில்டாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு லாஸ்ட்டாக பிரசாந்த் பூஷன் மேலே நீங்கள் வந்து கோர்ட் வந்து கண்டெம்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உண்டான தண்டனையை என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ₹1 ஃபைன் கட்டணும், நீங்கள் வந்து ₹1 ஃபைன் கட்டணும் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ பிரசாந்த் பூஷனும் அந்த ₹1 கட்ட முடியாதுன்ட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட சார்பாக வேற ஒருத்தங்கிட்டையும் அந்த கேஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஸோ என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற உரிமை இந்த இடத்துல மறுக்கப்படுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், ஒன் ஆஃப் த லிமிடேஷன். அதே மாதிரி செடிஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த போயம் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்கள் ஏதாவது பேசுறீங்க அப்படின்னா உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து உங்கள் மேலே செடிஷன்ஸ் கேஸ் போடுவாங்க. இந்த செடிஷன் தேச துரோக வழக்கு அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 124A இதில் வந்து டீல் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து கொலோனியல் லா அப்படின்னு சொல்லுவாங்க. கொலோனியல் லா அப்படிங்கும்போது பிரிட்டிஷர்ஸ் நம்மளை ஆட்சி பண்ணும்போது போடப்பட்ட ஒரு லா தான் இந்த செடிஷன் லா. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பிரிட்டிஷர்ஸ் நம்மளை ஆட்சி பண்ணும்போது போட்ட இந்த செடிஷியஸ் லா இப்போ யூகேலே இல்லை. ஸோ அவங்களே அது ஒரு இந்த மாதிரி ஒரு லா இருக்கக்கூடாது, மக்களோட ஃப்ரீடம் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், மக்களோட கருத்துரிமைக்கு வந்து இது பெரிய பாதிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு யூகேவே அதை லாவை எடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம இன்னும் வச்சிருக்கோம். ஸோ இந்த செடிஷன் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வருடம் நூற்றுக்கணக்கான பேர் பார்த்தீங்க அப்படின்னா செடிஷியஸ் கேஸ் மேலே அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்படுது. ஆனால் கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மி. ஆனால் அந்த கன்விக்ட் ஆகுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் பெயிலபிள்னால அவங்க ஜெயிலே இருக்க வேண்டியதா ஒரு விஷயம்லாம் இருக்கு. இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய லா கமிஷன் ஆகட்டும், ரீசெண்டாக இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் ஆகட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடிஷனை வந்து எடுத்துடணும், இந்தியாவிலேருந்து எடுத்துடணும், லா புக்லேருந்து எடுத்துடணும், இது ஒரு காலனியல் லா அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தேச துரோக வழக்கு ஒருத்தவங்க மேலே போடுறாங்க அப்படின்னா அங்கே அவனோட கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுது, ஆர்டிகல் 19 வந்து பாதிக்கப்படுது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு லிமிடேஷன்ஸாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா ஒழுங்குமுறை, சட்ட ஒழுங்குமுறை, லா அண்ட் ஆர்டர், பப்ளிக் ஆர்டர், மோரலே, இறையாண்மை, சாவர்னிட்டி, இதெல்லாம் எந்தெந்த இடங்கள்ல பாதிக்கப்படுதோ அந்தந்த இடங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 19ஓட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடுது. ஸோ இன் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஆர்டிகல் 19 6 ப்ரொவிஷன்ஸ் லைனாக பார்த்தோம். இந்த 6 ப்ரொவிஷன்ஸ்க்கும் சேர்த்துன்ற லிமிடேஷன்ஸும் பார்த்தோம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துரும். ஆர்டிகல் 19 இருக்கக்கூடிய அந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்டும் லைனாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மேட்ச்சில் வந்து அந்த ஏபிசிடி அதை வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. நியூஸஸில் நீங்கள் கம் அக்ராஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த கிளாஸஸோட இந்த ஆர்டிகல் ரிலேட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆர்டிகல் 19 முடிஞ்சிருச்சு. ஆர்டிகல் 19 இன்னும் நிறைய இடங்கள்ல வரும், சரிங்களா? இன்னும் எமர்ஜென்சி பார்க்கும்போது, அவசர சட்டங்கள்லாம் பார்க்கும்போது ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21லாம் நான் ஆர்டிகல்னு சொல்லிடுவேன். அந்த டைமில் நான் ஆர்டிகல் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இப்போவே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும் இல்லை, அதுக்கு கீழே இன்னும் 6 சப் ப்ரொவிஷன்ஸும் வருது. ஆர்டிகல் 19 கீழே இன்னும் 6 சப் ப்ரொவிஷன்ஸும் வருது.
ஸோ இதில் இருக்கக்கூடிய வேற இதெல்லாம் வந்து சில லிமிடேஷன்ஸ், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொன்னேன். இன்னும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இது நீங்க பார்க்கும்போதே தெரியும். ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்தியாவின் எல்லை முழுவதும் சுதந்திரமாக செல்ல உரிமை இருக்கு. ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? பார்டர் அஃபெக்டட் ஏரியாஸ் ஆகட்டும், சில பப்ளிக் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஏரியா ஆகட்டும், சில பிரைவேட் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஏரியா ஆகட்டும், அங்கெல்லாம் ஃப்ரீயா வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ எங்க வேணா மூவ் பண்ணலாம் அப்படிங்கும்போது, வேற ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளலாம் நம்மளால ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா வந்து ஆர்டிகல் 19 பார்த்துட்டோம். அடுத்ததா ஒரு முக்கியமான ஆர்டிகல் 20. குற்றங்களுக்கான தண்டனைக்கான பாதுகாப்பு. அதாவது புரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ். ஏதாவது ஒரு குற்றம் பண்ணிட்டீங்க, இல்ல குற்றம் உங்க மேல சாட்டப்பட்டிருக்கு, சரிங்களா? அக்யூசேஷன் பண்ணியிருக்காங்க. கன்விக்ட் அப்படின்னா நிரூபிக்கப்பட்டுருச்சு. இந்த 2 கேசஸ் ஆகட்டும். இந்த 2 கேசஸ் இருந்தாலும் உங்களுக்கு சில உரிமைகள் இருக்கு. ஸோ அந்த உரிமைகள் தான் ஆர்டிகல் 20ல குறிப்பிட்டிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் அப்படிங்கிற தலைப்பு கீழே 2 உரிமைகள். இதுல வந்து மொத்தம் 3 வரும். இதுல வந்து மொத்தம் 3 வருது. இந்த 3 பார்க்கறதுக்கு முன்னாடி இது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏலியன்ஸ் அப்படின்னா வேற்று இந்தியர், அதாவது இந்தியர் அல்லாதவர் பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 20ல வந்து உரிமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஏதாவது தப்பு செய்றீங்க, இல்லை ஏதாவது ஒரு தப்பு செஞ்சதா உங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இந்த 2 கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு இந்த ஆர்டிகல் 20 கீழே ஒரு 3 உரிமைகள், ABC 3 உரிமைகள். ஸோ இந்த 3 உரிமைகளும் பார்த்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு டேர்ம், இது வந்து பிரெஞ்சு லாட்டின் டேர்ம்ல இருந்து எடுத்தது. எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ அப்படிங்கிற ஒன்றும், ஜியோபாடி அப்படிங்கிறதும், சரிங்களா? இரட்டை ஜியோபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நோ டபுள் ஜியோபாடி, இரட்டை ஜியோபாடி கிடையாது. 3வதா பார்த்தீங்க அப்படின்னா சுய அறிவுறுத்தல், அதாவது செல்ஃப் இன்கிரிமினேஷன், சரிங்களா? அதுவும் கிடையாது. ஸோ இது 3யும் இன்னும் டீட்டெயிலாக சொல்ற பாருங்க. ஆர்டிகல் 20 கன்விக்ட் பண்ணவங்க, அக்யூசேஷன் பண்ணவங்க, குற்றம் சாட்டப்பட்டவங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கன்விக்ட், குற்றம் நிரூபிக்கப்பட்டவங்க. இவங்க 2 பேரும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு உண்டான ஒரு உரிமையா என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ. இது கிடையாதுன்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு தேதிப்படி, சரிங்களா, 2022 இன்னைக்கு தேதிப்படி ஒருத்தர் வந்து ரேப் பண்ணிடுறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசு கம்மியா இருக்காரு. 18 வயசு கம்மியா இருக்க ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணிடுறாங்க. 18 வயசு கம்மியா இருக்க ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்க அப்படின்னா வந்து அவனுக்கு உண்டான தண்டனை வந்து 4 இயர்ஸ் ஜெயில் டேர்ம். ஸோ இன்னும் சிம்பிளா சொல்ற பாருங்களேன், நம்ம நிர்பயா கேஸ் எடுத்துப்போம். 2013 நிர்பயா கேஸ். 2013ல நிர்பயா கேஸோட ஜட்ஜ்மெண்ட் வருது. இந்த 2013 நிர்பயா கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்ட 5 பேத்துல ஒருத்தனோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 17. அப்போ அவன் கிரைம் பண்ணும்போது அவனோட வயசு வந்து 17. அதனால அவனை எப்படி கேசஸ் வந்து ரன் ஆயிருக்கு அப்படின்னா, அவனை வந்து 18 வயசு கீழே இருக்கவங்களுக்குண்டான லாஸ் தான் வந்து அப்ளிகேபிள் ஆகுது. மீதி 4 பேத்துக்கு வேற ப்ரொவிஷன்ஸ், இந்த 17 வயசுல இருக்கவனுக்கு வேற ஒரு ப்ரொவிஷன்ஸ். ஆனா இன்ஃபேக்ட் அந்த 17 வயசுல இருக்க பையன் தான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கிரேவ் இன்ஜுரி பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு சாகுற அளவுக்கு வந்து கொடுமை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 17 வயசு பையன் தான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் 5 பேர், 4 பேர் இருக்காங்க அடல்ட்ஸ், ஒருத்தன் மட்டும் 17 வயசு பையன். அந்த டைம் 2013 வரைக்கும் 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் தண்டனை எவ்வளோ அப்படின்னா 4 இயர்ஸ் ஜெயில். மேக்ஸிமம் தண்டனை 4 இயர்ஸ் ஜெயில். அவன் கொலை பண்ணாலும் சரி, ரேப் பண்ணாலும் சரி, மேக்ஸிமம் தண்டனை 4 இயர்ஸ் ஜெயில். அதனால 2013 நிர்பயா கேஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 17 வயசு பையனுக்கு 4 இயர்ஸ் ஜெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷம் ஜெயில் டைம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். அதனால பெரிய ப்ரொடெஸ்ட் வந்துச்சு. ஸோ இதுக்கு பிற்பாடாக என்ன அப்படின்னா 2015ல் ஒரு சட்டம் போட்டாங்க, ஜேஜே ஆக்ட், ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஜேஜே ஆக்ட் கீழே என்ன வந்துச்சு அப்படின்னா 15ல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அடல்சன்ஸ், சரிங்களா, இந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க யாராவது இந்த மாதிரி கிரேவ் இன்ஜுரி கொடுக்குற மாதிரி ரேப் கேசஸோ, கொலையோ, மர்டரோ இந்த மாதிரி கேசஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா, ஹேனஸ் கிரைம் சொல்லுவாங்க, பண்ணாங்க அப்படின்னா அவனை அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். அவனை வந்து ஜுவைனலா ட்ரீட் பண்ணக்கூடாது, அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். அப்படின்னா அடல்ட்டுக்கு உண்டான எல்லா தண்டனையும் அவனுக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறது 2015க்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஆனா நிர்பயா கேஸ் எப்போ நடந்துச்சு? 2013ல. அப்போ 2013ல அவனுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா வந்து 4 வருஷம் சிறை தண்டனை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. 2015ல தான் என்னாச்சு அப்படின்னா அவனை அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும், அவனுக்கும் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 2018ல அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா 2018-19ல எல்லாரும் பிரசிடென்ட் கிட்ட மனு கொடுத்தாங்க இல்லையா? இப்போ 2018 காலத்துல 2015 ஆக்டுக்கு அப்புறம் தானே இருக்கு. ஆனா
நிர்பயா கேஸ் அப்ப நடந்துச்சு 2013 நடந்துச்சு. அதனால அந்த 17 வயசு பையனை 2015 சட்டம் படி அவனை தண்டிக்க கூடாது. 2013 என்ன சட்டம் இருந்துச்சு, அவனுக்கு 4 வருஷம் தண்டனை தான், அவனுக்கு 4 வருஷம் தான் கொடுக்கணும். இதுதான் நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ. புரிஞ்சுங்களா? கிரைம் நடக்கும்போது, ஏதாவது ஒரு கிரைம் நடக்கும்போது அந்த டைம்ல என்ன தண்டனை இருக்கோ அது மட்டும் தான் அவனுக்கு கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தண்டனைகள்லாம் வந்து அந்த அந்த கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் கொடுக்க முடியாது. 2013 கிரைம் நடந்துச்சு. 2015 அந்த சட்டம் போட்டாங்க. 2018, 19 ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஆனா அவனுக்கு உண்டான தண்டனை எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 4 இயர்ஸ். ஏன்னா அவன் கிரைம் பண்ணும்போது என்ன ஸ்டேட் இருந்துச்சோ அந்த தண்டனையை தான் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ அப்படிங்கிறது. ஸோ பின்னாடி போயெல்லாம் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. யாரோ ஒருத்தர் தப்பு பண்றாங்க அப்படின்னா அப்ப என்ன தப்பு பண்ணும்போது என்ன சட்டம் இருந்துச்சோ அது மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். அதுக்கப்புறம் என்னதான் சட்டம் கொண்டு வந்தாலும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது நிறைய சட்டங்கள் வந்தாலும் அவன் தப்பு என்ன பண்ணும்போது என்ன சட்டம் நிலுவையில இருந்துச்சோ அமல்ல இருந்துச்சோ அது மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டர். 7 வருஷம் தான் ஜெயிலு ரேப்புக்கு அப்படிங்கறதா இப்ப இருக்கு. அப்ப இப்ப நீங்க ரேப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 வருஷம் தான் ஜெயில் தண்டனை. ஆனா இந்த கேசஸ் உடனே வராது இல்லையா? உங்களுக்கே தெரியும் இல்லையா? கேசஸ் வந்து ஒரு 4-5 வருஷம் நடக்குது. அப்ப அந்த 4-5 வருஷத்துல வந்து ரேப் பண்றவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை இல்லாட்டி ரேப் பண்ணதுக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்துருச்சு அப்படின்னா, ஆனா உங்களுக்கு 7 வருஷம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க கிரைம் பண்ணும்போது என்ன ஸ்டேட் இருந்துச்சோ அதுதான் வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது ஜியோபாரிடி. நோ டபுள் ஜியோபாரிடி. இரட்டை ஜியோபாரிடி இல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுவும் சிம்பிள். ஒரு கிரைமுக்கு 2 தண்டனை கொடுக்க முடியாது. அவ்வளவுதான். நோ டபுள் ஜியோபாரிடி. ஒரு தவறுக்கு வந்து 2 தண்டனை கொடுக்க முடியாது. இப்போ ஒருத்தன் வந்து ரேப் பண்ணிடுறான் அப்படிங்கும்போது அவனுக்கு ரேப் பண்றதுக்கான தண்டனை மட்டும் தான் கொடுக்க முடியும். சரிங்களா? ஒரே கிரைமுக்கு 2 தண்டனை கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல ஒரு எக்ஸப்ஷன்ஸும் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு சிவில் சர்வெண்டா இருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு குரூப் 2 ஆஃபீஸரா இருக்கீங்க. குரூப் 2 ஆஃபீஸரா இருக்கும்போது நீங்க லஞ்சம் வாங்கிடுறீங்க. ஓகேவா? லஞ்சம் அப்படிங்கிறது கரப்ஷன்லாம் வந்துடுது. இப்போ கரப்ஷன் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசிப்ளினரி ஆக்ஷனும் உங்க மேல எடுப்பாங்க. ஒண்ணா உங்களை சஸ்பெண்ட் பண்றதோ, டிரான்ஸ்ஃபர் பண்றதோ, உங்களை டிஸ்மிஸ் பண்றதோ அதுவும் ஒரு ஆக்ஷன். இன்னொரு ஆக்ஷன் என்ன, நீங்க கரப்ஷன் பண்ணதுக்கான கிரிமினல் கேஸும் உங்க மேல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரே தப்புக்கு வந்து 2 கேஸ் போட்டிருக்காங்களே, 2 தண்டனை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வந்து எக்ஸப்ஷன்ஸ். இது வந்து ஒரு தண்டனை தான். இதனால சொல்றேன், ஒரு கிரைமுக்கு 2 தண்டனை கொடுக்க முடியாது. ஒரு நோ டபுள் ஜியோபார்டி அப்படிங்கிறது தான். ஒரு கிரைமுக்கு 2 தடவை வந்து அவனை வந்து அக்யூசேஷன் பண்ண முடியாது. ஆனா எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சிவில் சர்வெண்ட் வந்து கரப்ஷன் பண்றாரு அப்படின்னா அவருக்கு மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அவர் ஒண்ணா சஸ்பெண்ட் பண்றாங்க. அவர் டிஸ்மிஸ் பண்றாங்க. இது ஒரு தண்டனை. இந்த கரப்ஷன் கேஸ்க்காக அவர் மேல கேஸ் போடுறாங்க. அது ஒரு தண்டனைன்னு எடுத்துக்கூடாது. ஸோ இது வந்து நார்மல். ஸோ இது வந்து ப்ரொசீஜர்ல வந்துடும். அவருக்கு மேல போடுற தண்டனை அந்த கேசஸ் மட்டும்தான். ஸோ இது வந்து நோ டபுள் ஜியோபார்டில வராது அப்படிங்கிறது எக்ஸப்ஷன்ஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தெளிவாயிக்கணும். 3வதா நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஸோ நீங்களே உங்களுக்கு எதிராக சுயமா ஆதாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து இது பண்ண முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதான் வந்து நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஸோ உங்களுக்கு எதிராக ஆதாரத்தை நீங்களே சொல்லிட முடியாது, நீங்களே கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை 3ம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கன்விக்ட் ஆன அக்யூஸ் ஆன அவங்க மேல இருக்கக்கூடிய 3 ப்ரொவிஷன்ஸ். ஸோ அதான் வந்து ஆர்டிகல் 20லயும் குறிப்பிட்டிருக்காங்க டீட்டெயிலாக. இப்போ ஆர்டிகல் 19 பார்த்தோம் 6 ப்ரொவிஷன்ஸ் உண்டான லிமிடேஷன்ஸ். ஆர்டிகல் 20 அது 20 பார்த்தோன்னே என்ன வந்துடணும் அப்படின்னா அந்த 3 ப்ரொவிஷன்ஸும் வந்துடணும். ஸோ அது இரட்டை ஜியோபார்டி. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ. நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ, அதாவது பின்னாடி காலத்துல போயிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. 2வது அந்த இரட்டை ஜியோபார்டி அல்ல, அது வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு. நோ டபுள் ஜியோபார்டி. 3வதா வந்து உங்களுக்கு எதிராகவே சுயமா வந்து ஆதாரங்களை சமர்ப்பிக்க அவங்கள வலியுறுத்தக்கூடாது. நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். இந்த 3 ப்ரொவிஷன்ஸும் ஆர்டிகல் 20ல வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அடுத்த ஃபண்டமெண்டல் அடுத்த அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 21ல இருந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிளாஸ்.